விவசாயிகளுக்கு நிலத்தோட ஆதாயம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் மூலிமா எதிர்பாராத பிஸ்னஸ் உடைய வளர்ச்சி கிடைக்க சான்ஸ் இருக்குது. குறிப்பாக செவ்வாய் திசையில் நல்லா அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 9ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தந்தையார் வழி சொத்துக்களும் தன்னுடைய மூதாதையர்கள் மூலியமாக சில ஆதாயங்களும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுபோல் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ இவங்களுடைய தாயாரோ தாயார் வழி சொந்தங்கள் மூலிமா ஒரு சில பேருக்கு ஆபரணங்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது மூலிமா இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுபோல் ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில பேருக்கு நம்பிக்கை ஏற்படும். நிறையா ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் இவங்க உதவி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் உழவார பணிகள்லாம் கூட ஈடுபடுவாங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது விருச்சிகத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் வேலை கிடைக்கும். ஒரு சில பேர் ஆர்மி, நேவி, மிலிட்ரி இது போன்ற துறைகளில் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோல் ஒரு சில பேர் போலீஸில் வேலை பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கும் போலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஃபயர் ஸ்டேஷனில் ஃபயர் சர்வீஸ்மேனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் இடம் தனுசில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணங்கள் அடிக்கடி கிடைக்கும். அது மூலம் லாபம் கிடைக்கும். பேச்சை மூலதனமாக வச்சு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். அதுபோல் மருத்துவத்துறையில் எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மறுமண ஆலோசனைகள் வர்றதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது வீண் விரயங்கள், தேவையற்ற லாஸஸ் அதிகமாக இவங்க சந்திப்பாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பெரிய சொத்துக்கள் இழக்கிறது, அதுபோல் திடீர்னு தன்னுடைய சொத்துக்கள்லாம் பறிபோகக்கூடிய சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்ல தரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு கெட்ட பழக்கம், குடி, இது போன்ற சூதாட்டம், இது போன்ற ஒரு சில தவறான செயல்களால் ஒரே நாளில் இவங்களோட வாழ்க்கை தரமே மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுபோல் ஒரு சில பேருக்கு யாருக்கிட்டையோ தெரியாதனமாக கையெழுத்து போட்டு மாட்டிப்பாங்க. அடுத்த நாளே இவங்களுடைய வீடையே ஜப்தி ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. வாழ்க்கையில் அப்படியே ஒரு அப்ஸ் அண்ட் டவுனாக மாறுறதுக்கு, ஒரு நல்ல லெவலில் இருக்கிறவங்க கீழே விழுறதுக்கான சூழ்நிலையும் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ செவ்வாய் கும்ப லக்னத்துக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும்ங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் 12 ராசியிலே கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு, மீன லக்னத்தை அடிப்படையாக வச்சு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.